நம்ம எங்கே வந்திருக்கோன்னா பைசன் படத்தில் வந்திருக்கோம். படம் எப்படி இருக்குதுன்னு கேட்போம். படம் எப்படி ப்ரோ இருக்குது? சூப்பராக இருக்கும், பயங்கரமாக இருக்குது படம். விக்ரம் பையன் எப்படி வச்சு? அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு. அப்பா கேரக்டர் பண்ணது வந்து பயங்கரமாக இருக்குது படம், சான்ஸே இருக்குது. படம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்குது? படம் எப்படி நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கு படம். படம் எப்படி இருக்குண்ணா? சூப்பராக இருக்கு. சூப்பர் படம் எப்படி இருக்குங்களா? சொல்லுங்கள். வேற லெவல். சரி, ஓகே. ஆனால் படம் எப்படி இருக்குண்ணா? வேற லெவல். விக்ரம் பையன் தரமான படம். பசுபதி வேற லெவல். பசுபதி சூப்பராக எடுத்துருக்கு. படம் எப்படி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா ஸ்டோரி எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் எப்படி நல்லா இருக்குங்களா? மாரி செல்வராஜ், திரைப்புரட்சியாளர். ஓகே, தேங்க்யூ. படம் எப்படி இருக்கு? விக்ரம் பையன் எப்படி இருக்கு? விக்ரம் பையன் சூப்பர் படம். பசுபதினா? பசுபதி 2 பேர் கேரக்டர் சூப்பர். அமீர் சார் எப்படி இருக்கு? அவங்க நடிப்பு நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. ஆனால் எப்படி நல்லா இருக்கு? நீண்ட நாளைக்கு அப்புறம் ஒரு சிறப்பான ஒரு ஸ்டோரி, நல்லா சிறப்பாக பசுபதி விக்ரம் பையன் நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு. ஒரு அறிமுகம் மாதிரியே தெரியல, நிறைய அனுபவப்பட்ட ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. பசுபதி கேரக்டர், அதாவது விளையாட்டு சம்மந்தப்பட்ட படத்துலேயே எங்களை வந்து ஒரு மாதிரி எமோஷனல் ஆக்கிற ஒரு படம் இருக்குது. கண்ணில் ஆறாதான் கண்ணில் தண்ணீர் இல்லாமல் போகவே முடியாது. சூப்பர், நல்ல விளையாட்டு. அது ஸ்போர்ட்ஸ்மேன் முக்கியமாக பிள்ளைங்கள்லாம் பார்க்கலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் விளையாட்டு பார்க்கணும். படம் தரமான படம் சார், ரொம்ப மனமொழிவோடு போகும். படம் வந்து மிகப்பெரிய ஒரு சமூகத்தினுடைய ஒரு சமூகம் வந்து எந்த நிலையில் இருந்து அவங்க திறமைகள் பல இருந்தாலும் இந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பு வந்து எந்த அளவுக்கு அந்த திறமையை மழுங்கடிக்க செய்கிறதுக்கான அத்தனை வேலைகளையும் வந்து காட்டக்கூடிய ஒரு மாரி செல்வராஜ் வந்து திறமையாக வந்து உண்மையாலுமே வந்து இதிலேருந்து எங்களால் வந்து இந்த அதிர்ச்சியிலேருந்து மீண்டே வர முடியாது. அது ஒரு மாதம் கூட ஆகும். அந்த அளவுக்கு வந்து ஒரு சமூகத்தில் ஒரு அமீருடைய அந்த கதாபாத்திரம் வந்து மிகச்சிறந்தது தான், மிகச்சிறப்பான ஒரு நடிப்பு. அவருக்கான அந்த கதைக்களம் வந்து மிகப்பெரிய ஒரு சமத்துவத்தை ஒரு பேசக்கூடிய ஒரு காட்சியாக இருக்குதுங்க. கதாநாயகி வந்து கொஞ்சம் நல்லா காதல் கலந்த ஒரு இது காட்டியிருக்காங்க. அதில் ஒன்றும் நல்ல சிறந்த படம், இளைஞருக்கான படம். நல்லா சார். சார் வணக்கம் சார். பைசன் கலவான சூப்பர் வெற்றி அடையும். ஓகே சார், ஓகே சார். வேற லெவலில் படம். ஓகே, ஓகே. நல்ல சப்ஜெக்ட். விக்ரம் வந்து நல்லா பண்ணிருக்காரு. நல்லா பண்ணிருக்காரு. ரெண்டாவது படம் மாதிரி தெரியல. ஃபர்ஸ்ட் படம் நல்ல மெச்சூரிட்டியா பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் எனக்கு 2 படத்தை விட இந்த படம் தான் எனக்கு பெஸ்ட் சொன்னாரு. ஏற்கனவே சொன்னாரு, பேட்டியில சொன்னாரு, ஃபர்ஸ்ட் 2 படத்தை விட இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் படம்னு சொன்னாரு. அருமையா பண்ணிருக்காரு. மியூசிக் சூப்பர், டைரக்ஷன் சூப்பர். அமீர் சாருடைய கேரக்டர் பெஸ்ட் கேரக்டர். மாரி செல்வராஜ் நான் பக்காவா பண்ணிருக்காரு. மியூசிக் சூப்பர், பாட்டெல்லாம் பயங்கர பிரசன்ன பயங்கரமா பண்ணிருக்காரு. எக்ஸலென்ட், சூப்பர். நல்ல இதில் படத்தில் கொண்டாடணும். கண்டிப்பா சார், கண்டிப்பா. எந்த கட்ட வார்த்தை பேசி உண்மையில இந்த இப்போ தீபாவளிக்கு வந்து ரஜினி படம் வரல, கமல் படம் வரல, அதெல்லாம் இல்லாம தீபாவளி படத்துல ஈத் தீபாவளி அதுதான் சார் சொல்ல பைசன் கலமாட வெற்றி அடையணும். ஓகே சார். வெற்றி படம். கபடி பிளேயர்ஸ் கொண்டாட. ஓகே சார், ஓகே. ஸ்கில் எல்லாம் சூப்பர். ஓகே சார், ஓகே. சூப்பரா ஓகே. ஓகே சொல்லு. ஓகேன்னு சொல்லு. ஓகேவா? நீ இப்போ தம்பி கிரிக்கெட் விளையாடுவியா, கபடி விளையாடுவியா? அண்ணன் மாதிரி கபடி விளையாடுவியா? அங்கிள் எப்படி கபடி விளையாடுறா, அதுமாதிரி விளையாடுவியா? ஓகே, பார்க்கலாம். விக்ரம் பையன் நல்லா நடிச்சிருக்காங்களா? ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. இப்போ வந்து இப்போ தீபாவளி இந்த டைமு ரஜினி படம் வரல, கமல் படம் வரல, அஜித் படம் வரல. இருந்தாலும் இந்த தீபாவளி எப்படி போச்சுங்க? பரவாயில்லையா? இல்லை விஜய் சார் அப்படிங்களா? இப்போ தீபாவளி டைம்ல இங்கே பெரிய ப்ராப்ளம் படம் வரும். இப்போ யங்ஸ்டர் படம் வருது, அதுக்காக எதனா யங்ஸ்டர் படம்னா அப்புறம் அவங்களும் வளரணும். கண்டிப்பாக ஒரு சான்ஸ் நல்லா இருக்கு. ஓகே படம் இது. உங்களுக்கு என்ன இதில் கற்றுக்கிட்டீங்க நீங்கள்? கோர்ஸ் நல்லா தான் பண்ணுறாரு. படிப்பை தாண்டி ஒரு விளையாட்டு இருக்குது, அதை பற்றி இதெல்லாம் படிப்பு மட்டும் ஒரு வேலைன்றது இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்வென்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல எண்ணத்துக்கு போகணும். நல்ல படிப்பு மட்டும். இப்போ இருக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா இந்த அது இதெல்லாம் போகிறாங்க, அந்த மாரி எதுவும் இல்லாமல் ஒரு அதான் அந்த போதை கஞ்சா பழக்கம் இல்லாமல் இந்த இதில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் மூலமாக ஒரு இது கொடுத்துருக்காங்க. சூப்பருங்களா சார்? நல்லா தான் இருக்கு. ஓகே, தேங்க்யூ.